எப்பா திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. உள்ளுக்குள்ள என்ன புழுக்கம். வெளியில வந்து உட்காரலாம் பார்த்தா ஒரு மரத்துல கூட இலை கூட அசையலையே. அப்ப காத்து இருந்தாதானே அசையும். சரி, நாம தான் ஃபேன் போட்டு வச்சிருக்கிறோம்ல, சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். சுவிட்ச் தான் தூக்கி உயரமா வச்சுட்டாங்க, சுவிட்ச் ஆன் பண்ணவே முடியல. அப்ப அடா சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. சூப்பரா ஃபேன் ஓடுது. ஆஹா, செமையா இருக்குது. நல்லா இதுல உட்காந்து காத்து வாங்க வேண்டியதுதான். வீட்டு வேலை எல்லாமே முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஏதாவது ரீல்ஸ் பார்க்கலாம். என்ன ரீல்ஸ் பார்க்கலாம்? என்ன வாட்ஸ்அப்ல ஏதோ மெசேஜ் வந்து கிடக்கு. ஆமா, தர்ஷனோட ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல தான் மெசேஜ் வந்திருக்கு. என்ன போட்டிருக்காங்க? இன்னும் 2 நாள்ல ஸ்கூல் ரீஓபன் பண்ணிடுவாங்க, எல்லா திங்ஸும் ரெடி பண்ணிட்டு வரணும். அப்புறம் தர்ஷனுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் வேற சென்ட் பண்ணிருக்காங்களே. தர்ஷனே 2 பேர் கொஞ்சம் வெளியில வாங்க. உங்க ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் சென்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் இன்னும் 2 டேஸ்ல ஓபன் பண்ண போறாங்களா? அம்மா, அந்த பச்சை வாழைப்பழம் செம டேஸ்டா இருக்குதும்மா. எங்கம்மா வாங்குனீங்க? சூப்பரா இருக்கு. இன்னும் 2 வாங்கிட்டு வாங்க. இருமா எப்ப பாரு திங்கிறதுலயே இரு. மா, வாழைப்பழம் தின்னா குத்தமா? அதுக்கெல்லாம் ஏமா திட்டுறீங்க நீங்க? வாழைப்பழம் நீங்க தானே தின்னுன்னு சொல்லுவீங்க, இப்ப திட்டுறீங்க. டேய், ஸ்கூல் திறக்க போறாங்களாடா. என்னது, ஸ்கூல் திறக்க போறாங்களா? ஐ ஜாலி ஜாலி. உனக்கு ஜாலி, எனக்கு தான் கஷ்டமா இருக்கும். மா, வாழைப்பழம் தர்ஷனம் எனக்கு தரவே மாட்டேங்கிறாங்கம்மா. தர்ஷனம் எனக்கு வாழைப்பழம் கொடுங்க. நான் ஒரு கடி தின்னுக்கிறேன். செம டேஸ்ட், சூப்பரா இருக்குது. எப்படி நீங்களே தரலைனாலும் நானே கடிச்சு தின்னுக்கிட்டேனே. ஐயோ, இதுங்க 2 படிக்கிறத மறந்து திங்கிறதுலயே குறியா இருக்குதுங்களே. டேய் தர்ஷன் இன்னும் 2 டேஸ்ல ஸ்கூல் ரீஓபன் பண்றாங்களா? ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வர சொல்லிருக்காங்க. அப்புறம் உங்க கிளாஸ் ரூமுக்கு சும்மா பெயிண்ட் மட்டும் தான் அடிச்சு வச்சிருக்காங்களா. அதுல வால் ஹேங் பண்றதுக்கு தேவையான ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் நீங்க தான் பண்ணிட்டு வரணுமா. தர்ஷன், நீ சோலார் சிஸ்டம் பண்ணிட்டு வரணுமாடா. அதுக்கப்புறம் தர்ஷினி, உனக்கு வந்து கிளாஸ் ரூல்ஸ்னு சொல்லி கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. சூப்பரா. டேய் தர்ஷன், ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தியாடா? மெசேஜ் சென்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 டேஸ்ல கிளாஸ் ரூம் ஓபன் பண்ண போறாங்களாம். சூப்பரான புது ஸ்கூல், புது கிளாஸ் ரூம் எல்லாம் ஓபன் பண்ண போறாங்களாம்டா. நம்ம கிளாஸ் ரூம்ல ஹேங் பண்றதுக்கு நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் செஞ்சுட்டு சொல்லிருக்காங்க. ஆமாமா அபி, இப்பதான் நாங்களும் அதை பார்த்துட்டு பேசிட்டு இருந்தோம். இந்த 2 பிள்ளைங்களையும் பாரு, வாழைப்பழம் திங்கிறதுலே குறியா இருக்குதுங்க. ஆன்ட்டி ஸ்கூல் ரீஓபன் பண்ண போறதுனால லாஸ்ட் டைம் நீங்க தர்ஷனுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி பேக் நாங்க எங்களுக்கும் செஞ்சுக்கலான் இருக்கிறோங்க ஆன்ட்டி. இந்த டைம் நானே செஞ்சுக்கலான் இருக்கேன். அப்படியா? நல்ல விஷயமா, நீயே செய்ய, நான் ஹெல்ப் பண்றேன். சரிங்க ஆன்ட்டி. ஆன்ட்டி, இங்க பாருங்களேன், ஸ்கூல் பேக் செய்யறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அனோக்கா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க. நமக்கு ஸ்கூல் பேக்குக்கு இந்த ஃபோம் ஷீட்லயே பண்ணிடலாம். சூப்பரா இருக்குங்க ஆன்ட்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் திங்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹார்ட், பட்டர்ஃப்ளை, எமோஜி, ஸ்டார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கூட டெக்கரேட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிப்பெல்லாம் கூட கொடுத்தாங்க ஆன்ட்டி. அடா பரவாயில்லையே அபி, நிறைய பொருள் எடுத்துட்டு வந்திருக்கிறியே, எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது. சரி அபி, நீ பண்றத பண்ணு. உனக்கு ஏதாவது இடையில டவுட் இருந்துச்சுன்னா பார்பி ஆன்ட்டிட்ட கேட்டுக்கோ. ஆன்ட்டி ஃபர்ஸ்ட் நான் தான் எனக்கு பண்ணிக்க போறேன். அபி நெக்ஸ்ட் தான் பண்ணுவாளே. நான் எனக்கு சூப்பரா அழகா சிம்பிளா ஒரு பேக் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இதுல என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க? ஃபோம் ஷீட் இருக்கு, ஃபெல்ட் ஷீட் இருக்கு, அதுக்கப்புறம் கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்கு. எனக்கு இந்த வயலட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வயலட் கலர் ஷீட்ல தான் பண்ண போறேனே. ஏய் காவியா, உனக்கு பேக் எல்லாம் பண்ண தெரியுமா? என்ன நீ பாட்டுல எடுக்கிற, சரசரன்னு வெட்டுற, உனக்கு என்ன பண்ண தெரியுமா என்ன? நான் பண்ணிருக்கிறேன். இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். லாஸ்ட் டைம் பார்பி ஆன்ட்டி தர்ஷினிக்கு பிங்கிக்குலாம் சூப்பரா பேக் செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அது எவ்வளவு அழகா இருந்துச்சு. அது பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஜிப் எல்லாம் வச்சு பண்ண போறது இல்ல, நான் சிம்பிளா ஈஸியா வெல்க்ரோ வச்சு தான் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் எனக்கோட பேக் எவ்வளவு அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பார்த்துட்டு சைடுக்கு லைட்டா ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டிட வேண்டியதான். இது கொஞ்சம் காய விட்டு எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணி விட்டுலாம். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த பக்கமும் லைட்டா ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இன்னொரு yellow கலர் பீஸ் ஒட்டிக்க வேண்டியதான். நான் வந்து yellow and violet கலர் காம்பினேஷன்ல என்னோட பேக் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏய் இந்த காவியா பாரு, கூமுட்டை நினைச்சா பரவாயில்லையே, எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கா. சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறீங்க காவியா. நீங்க எல்லாம் நீ கூமுட்டை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாமே நல்லா தான் பண்ணுவேனே. நானும் உங்களை விட நல்லா படிச்சு இந்த டைம் நானே 8th ஸ்டாண்டர்ட்ல நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம்னு இருக்கிறேன். அதனாலதான் இந்த பேக்ல செஞ்சுட்டு இருக்கிறேன். நம்ம வேற ஸ்கூலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால இந்த டைம் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வேற வந்துடும், அதுக்கெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணணும். அதனாலதான் இந்த பேக் நான் எனக்கு பண்ணிட்டு இருக்கிறேனே. சரி காவியா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போற நீ? இப்ப பெரிய லாங் சைஸ் நோட்டு, புக் எல்லாம் வைக்கிறதுக்கு பெரிய பேக் உள்ளுக்குள்ள பண்ணிட்டோமா. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பவுச், பேனா, பென்சில் எல்லாம் போடுறதுக்கு பேக்ல முன்னாடி குட்டியா ஒரு பர்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி yellow கலர் ஃபோம்
ஃபோம் ஷீட் இருக்குல்ல, அதை நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி சைடு மட்டும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதுல ஃபுல்லுத்துக்கும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு ஒட்டிட்டோம்னா சூப்பரான குட்டியா ஒரு பவுச் மாதிரி ரெடி ஆயிரும். நமக்கு குட்டி குட்டியா இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதுல போட்டு வச்சுக்கலாம். ஏய் காவியா, பரவாயில்ல, இது ரொம்ப சூப்பரான ஐடியாவா இருக்கு. நான் கூட லாஸ்ட் டைம் தர்ஷனிக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே இல்லை. பரவாயில்ல, நீ கொஞ்சம் இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா பண்ணிட்டு இருக்கிறியே. பண்ண நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிற. ஆமாங்க பார்பி ஆண்டி, இப்ப நமக்கு தேவையான அளவுக்கு மேல சைடு எல்லாம் கட் பண்ணி விட்டு ஒரு வெல்க்ரோ கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கணும். நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கணும். உடனே ஓபன் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் நல்லா காய விட்டணும். அதுக்கப்புறம் பின்னாடி அந்த நம்ம ஷோல்டர்ல மாட்டத்துக்கு பெல்ட் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி மாட்டி அது மாதிரி செய்ய போறேன். அதுக்கு குட்டி குட்டி பீசஸ் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. இது நம்ம பேக் வீட்டுக்கு போனோம்னா ஹேங் பண்ணி விடுவோம் இல்லையா, அதனால குட்டியா ஒரு த்ரெட் மாதிரி வச்சு இந்த இடத்துல இப்படி வச்சு ஒட்டி விட்டுலாம். இப்ப இதை என்ன பண்ணணும்னா கீழே பக்கம் இந்த மாதிரி மடிச்சு விட்டு ஒட்டிட்டோம்னா நமக்கு சூப்பரான பேக் ரெடி ஆயிடும். இங்க பாத்தீங்களா, இதுதான் என்னோட ஸ்கூல் பேக். இதுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு சைட்ல ஒரு பெரிய பவுச் மாதிரி வைக்கணும்னு நினைச்சு அது மறந்துட்டேன். இந்த மாதிரி குட்டியா ஒரு ரெட் கலர் பீஸ் கட் பண்ணிட்டு சைட்ல இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்டிடலாம். ஏ காவியா, என்ன வாட்டர் பாட்டில் போட்டா பேக்ல நிக்குமா என்ன? கீழே விழுந்துரும் போல இருக்குது. அதுக்கு இன்னும் வேலை இருக்குது. இது இருக்குல்ல, இந்த மாதிரி குட்டியா ஒரு பீஸ கீழே வச்சு அதையும் ஒட்டி விட்டுறணும். இப்ப வாட்டர் பாட்டில் போட்டோம்னா நல்லா நின்னுக்குமே. அப்புறம் நம்ம கழட்டுவோம்ல சாக்ஸ், அதை கூட இதுக்குள்ள உள்ள வச்சு குத்தி விட்டுறலாமே. சரி சரி, காவியோட பேக் நிஜமாலுமே ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பேக் பண்ணிருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் புது ஸ்கூலுக்கு கொண்டு போறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆன்ட்டி, இப்ப நான் தான் எனக்கு பண்ணிக்க போறேனே. காவியா சூப்பரா ஒரு பேக் பண்ணிட்டா. நான் எனக்கு ஜிப் வச்ச மாதிரி சூப்பரான பேக் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான அளவுக்கு பேக் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அகலமா தான் வேணும். நான் ரெண்டு சைடும் நோட்டு புக்கெல்லாம் ஃபில் பண்ணிக்குவேன். அதனால அப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி நீளமான ஒரு பீஸ் எடுத்துட்டு சென்டர்ல கொஞ்சம் லைட்டா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். அப்புறம் நடுவில் இருக்கிற பீஸ் எடுத்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஜிப் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு ஜிப்ல எக்ஸஸா இருக்கிறதே கட் பண்ணி எடுத்துடணும். லைட்டா ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு கரெக்டா பார்த்து ஒட்டணும். சரியா, இந்த மாதிரி ஃபுல்லுக்கு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஜிப் எக்ஸஸா இருக்கும், அதை நம்ம கட் பண்ணி விட்டு எடுத்துடலாம். ஏ அபி, நீ நல்லா ஜிப் வச்ச பேக் செய்யற, சூப்பரா இருக்கும். நல்லா சேஃப்டி உனக்கு. காவியா கூட ஓப்பன் டைப்ல பண்ணிருக்கா, பட் நீ ஜிப் வச்சு பண்றதுனால உனக்கு நல்லா சேஃபா இருக்கும். ஆமா தர்ஷினி, எனக்கு இந்த மாதிரி ஜிப் வச்சு பேக் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனாலதான் இது பண்ணிட்டு இருக்கிறேனே. இப்ப காவியா ஒட்டின மாதிரி தான் நம்ம ஒட்டிக்கணும். இது இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லுக்கும் நம்ம சுத்தி ஒட்டி எடுத்துக்கலாம். மா, எங்களுக்கு எப்பமா பேக் செஞ்சு தருவீங்க? இங்க பாருங்க, காவியாவும் அபியும் எவ்வளவு சூப்பரா பேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. டேய், அவங்களே பண்ணிட்டு இருக்காங்கல்ல, பாத்துக்கிட்டு தானே இருக்க முட்டைக்கணை வச்சு. நீ உட்காந்து பண்ணலாம்ல. எப்ப பாரு ஒரே வாழைப்பழத்தை உரிச்சு தின்னுகிட்டே இருக்கான். வாழைப்பழத்தை திங்கிறான், பாத்ரூம்ல போய் உட்காடுறான். வாழைப்பழத்தை திங்கிறான், பாத்ரூம்ல போய் உட்காடுறான். இதே வேலையை போச்சு இந்த தர்ஷனுக்கு. ஏமா, பாத்ரூம் போக மாட்டேங்குதுன்னு சொன்னதுக்கு வாழைப்பழத்தை வாங்கிட்டு கொடுத்து தின்னு நீ தானமா சொன்ன. நீ சொன்னதுனால நீ தின்னுட்டு இருக்கிற. சரி சரி, இப்ப எப்படி கொஞ்சம் வயிறு ஃப்ரீயா ஆச்சா என்ன? அதெல்லாம் எப்பவும் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆனா அந்த வாழைப்பழ டேஸ்ட் தான் விட மாட்டேங்குது. அதனாலதான் தின்னுட்டே இருக்கிறேன். ஐயோ, இந்த பையனை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ. ஏ அபி, என்னாச்சு? பேக் பண்ணி முடிச்சிட்டியா என்ன? தோ சைடு ஃபுல்லு பாருங்களேன், ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ஜிப் இருக்குல்லையே அதை வச்சு ஒட்டிட்டேன். இப்போ எந்த ஜிப்பு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. உள்ளுக்குள்ள ஹார்ட் க்ளூ லைட்டாக அந்த ஜிப்பை ஒட்டிட்டு இருந்தனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. இப்போ அதை எடுத்து விட்டதுக்கப்புறம் நீட்டாக வந்துருச்சு. சரி ஓகே, இது இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? நான் கொஞ்சம் சைடில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பீஸ் வச்சு ஒட்டி விட்டுக்க போறேன்னா கீழே மட்டும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். அப்படின்னா நமக்கு மேலே குட்டியாக ஒரு பவுச் மாதிரி கிடைக்கும். நம்மளும் அதில் வாட்டர் பாட்டில், குட்டி குட்டி பேனா, பென்சில் எல்லாமே போட்டு விட்டுக்கலாமே. இதை ஃபர்ஸ்ட் நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா எப்படி கிடைக்குதுன்னு. அதுக்கப்புறம் அக்கா கொடுத்தாங்க இல்லையா, அனு அக்கா, பட்டர்ஃப்ளை, அதை இன்னும் வச்சு டெக்கரேட் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான். எனக்கு இந்த சிம்பிளான பேக்கை போதும். நான் பெருசாலாம் பண்ணிக்க விரும்பல. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பின்பக்கம் மாட்டுறதுக்கு சூப்பராக இந்த மாதிரி பெல்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். காவியா ஒட்டினால அதே மாதிரி தான் நாமளும் ஒட்டிக்கணுமே. பரவாயில்ல, காவியாவும் அபியும் இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாம ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவு நீட்டா அழகா பேக் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. மா, நானும் எனக்கு பேக் பண்ணிக்கலான் இருக்கிறேம்மா. வெரி குட் தர்ஷினி. அப்படிதான் சட்டப்பட்டு முடிவெடுத்து நீங்களே பண்ணுங்க. எல்லாத்தையும் என்கிட்டே கேட்டுட்டு இருக்காதீங்க. காவியா, உன்னோட இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குது. எல்லோ வித் வயலட் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு. அதுல முன்னாடி இந்த பவுச் வச்சிருக்கே, அது செம சூப்பர். அதுக்கப்புறம் அபியோட இந்த ஜிப் வச்ச பேக்குமே ரொம்ப சூப்பரா இருக்குது. Hey, what is this? இன்னும் சைல்டிஷாவே ஓல்ட் ஏஜ்ல இருக்கிறீங்க. இந்த மாதிரி பேக்லாம் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நானும் எங்க மம்மியும் வர வழியில சூப்பரான ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் பார்த்தோம். அதுல எவ்வளவு அழகழகான பேக்ஸ் இருக்கு தெரியுமா? நாங்க அதுல தான் பை பண்ண போறோம்.
இவ ஒருத்தி சீன்காரி வந்துட்டா சீன் போடுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம எங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.